வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கும் பதிவு கு.ச. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய கலைவாணன் நாடகத்தின் கதை சுருக்கத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பாக கு.ச. கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றி பார்ப்போம். கு.ச. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 1914ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் ஒரு மரபு கவிஞர், பாடலாசிரியர், எழுத்தாளர், நாவலாசிரியர், திரைப்படம் மற்றும் நாடகங்களுக்கு வசனம் எழுதியவர். இவரோட படைப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமுத தமிழிசை, அருட்பா இசை அமுதம், இசை இன்பம், பருவமழை, தமிழ் நாடக வரலாறு, கலைவாணன் நாடகம். இவரோட படைப்புகளில் அந்தமான் கைதிங்கிற திரைப்படமும் ஏற்றியிருக்காரு. இவரோட படைப்புகள் எல்லாத்தையுமே தமிழக அரசு நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. இவர் எந்த வருஷம் இறந்தாருன்னா 1990 இவர் காலமானார். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கதையோட நாடக மாந்தர்கள் யாரெல்லாம் இந்த கதைக்குள்ள வர்றாங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல நம்ம ஹீரோ யாருன்னு பார்ப்போம். இந்த கதை இந்த நாடகம் ஃபுல்லாகவே புகழேந்தி புலவரை மையமாக வச்சு தான் இந்த நாடகமே நகரும். புகழேந்தி புலவர் இல்லைன்னா இந்த நாடகமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு புகழேந்தி புலவர் புகழேந்தி புலவரோட கதாபாத்திரம் இந்த நாடகத்தில் அமைஞ்சிருக்கும். புகழேந்தி புலவர் பாண்டிய நாட்டோட அரசவை புலவராக இருக்காரு. ஹீரோன்னு இருந்தால் வில்லன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒட்டக்கூத்தர் இவர் தான் புகழேந்தி புலவருக்கு வில்லனா அமைகிறாரு. குலோத்துங்க சோழனோட அரசவை புலவர். குலோத்துங்கன் சோழ நாட்டோட மன்னன். குணவதி குலோத்துங்கனோட பட்டத்து இளவரசி. குமுதவல்லி யாருன்னா குணவதியோட தோழி. வஜ்ரங்கத பாண்டியன் பாண்டிய நாட்டு மன்னன், குணவதியோட தந்தை. புனிதவதி குணவதியோட தாய், பாண்டியனோட மனைவி. உதயனர் சோழ நாட்டு அமைச்சர். மதிவாணர் பாண்டிய நாட்டு அமைச்சர். சந்திரன் ஸ்வர்கி முரணை நகர் மன்னர். தேவி கூத்தரின் மனைவி. ஔவையார் தமிழ் புலமை மிக்க மூதாட்டி. விகடகவி புகழேந்தியின் நண்பர். குணசீலன் முரணை நகர் அவைக்கள புலவர். இதில் இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரங்கள். மேலும் இதில் நிறைய கதாபாத்திரங்கள் வராங்க. புலாளர், மருத்துவர், அதெல்லாம் நம்ம வரும்போது சொல்கிறேன். இப்போ கதை எந்தெந்த இடத்துல நிகழும் அப்படின்னு சொல்கிறேன். மதுரை பாண்டியனோட தலைநகரில் நிகழும். அடுத்தது இன்னொன்று என்னன்னா, உடையூர் சோழன் தலைநகர். முடைந்த நகர் தமிழ்நாட்டோட ஒரு சிற்றரசு பகுதியாக இருக்குது. இப்போ இதோட காலம், அதாவது இந்த நாடகம் இயற்றப்பட்டது வேற காலமாக இருந்தாலும் இந்த நாடகம் எப்போ நடந்திருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்கன்னா, இது உண்மையாகவே ஒரு நடந்த சரித்திர சம்பவத்தை தான் இவங்க நாடகமாக ஏற்றிருக்காங்க. அது எப்போ இருந்திருக்கலாம்னா, கிபி 1118 1160ஆம் ஆண்டுக்குள்ள இந்த நாடகம் இந்த சரித்திரம் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதையில் ஃபர்ஸ்ட்லேயே என்னென்னா, மதுரை நகர் தான் வருது. என்னென்னா, புலவர் ஒருத்தவர் சொல்கிறாரு, நம்ம வாங்க 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 நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாரு. இவர் பார்த்தோன்னே இன்னொரு புலவர் பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, இவ்வளோ குதூகலமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது தான் சொல்கிறாங்க, நான் குதூகலமான நாள் தான் இன்னைக்கு உனக்கு தெரியாதா, நம்ம மதுரை தமிழ் சங்கத்துக்கு நம்ம புகழேந்தி புலவர் வர்றாரு அப்படின்னு சொன்னோன்னா, என்னது புகழேந்தி புலவர் வர்றாரா, அவர் வர்றாருன்னா அப்போ இன்னைக்கு திருவிழா தான், அவர் வந்தாதான் நம்ம நாட்டுக்கான இலக்கிய படைப்புகள்லாம் நிறைய வளருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புலவர்களும் பேசிக்கிட்டு தமிழ் சங்கத்துக்காக போகிறாங்க. அப்போ விகடகவி வராரு. எங்கே எல்லாரும் கிளம்பிட்டீங்க, தமிழ் சங்கத்துக்கு போறீங்களா அப்படின்னு விகடகவி கேட்குறாரு. ஆமாம், உனக்கு விஷயமே தெரியாதா, உங்களுக்கு விஷயம் தெரியாது, நீங்கள் அரண்மனையில் இருக்கிறவங்க அரண்மனை விகடகவியாச்சு, உங்களுக்கு தெரியாமே ஆயிருக்கும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சரி சரி வாங்க போகலாம். என்னன்னா, எல்லாரும் தமிழ் நூலை கற்கிறதுக்கு போகிற நீங்கள்லாம் தமிழ் சங்கத்துக்கு போகிறீங்கனாலே எனக்கு தெரியாதா அங்கே புகழேந்தி வர்றாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மதுரை தமிழ் சங்கத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போனோடனே மதுரை தமிழ் சங்கத்துக்கு நம்ம புகழேந்தி புலவர் வந்துட்டாரு. புகழேந்தி புலவரை பார்த்தோன்னே பாண்டிய மன்னன் வருக வருகன்னு வரவேற்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப வரவேற்றுட்டு
புலவர் சிகாமணியே, நீங்கள் இந்த மதுரைக்கு வந்திருக்கீங்க, இங்கே தமிழ் சங்கத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு பாடல் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புகழேந்தி புலவர் வந்து முன்னாடி நம்ம தமிழ் தாய்க்கும் தமிழ் புலவர்களுக்கும் தமிழ் மன்னர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து இந்த சங்கம் வந்து முதற் சங்கம் இருந்தது, அது யார் யார் நடத்தினாங்க, 549 பேரால் நடந்தது, எந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறதையும், அதோட தலைவர்கள் யாரு, அங்கே இருந்த வீட்டிருந்த புலவர்கள் யாருன்னு சொல்றாரு. அதே மாதிரி 2வது தமிழ் சங்கம் எங்கே இருந்தது, அதோட தலைவர்கள் யாரு, அதை நடத்தினவங்க யாரு, அது என்னென்ன நூட்கள்லாம் தோன்றுனது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 3வது தமிழ் சங்கத்தை பற்றியும் பேசிட்டு புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவங்க 3வது தமிழ் சங்கத்தை பற்றி தான் பேசுகிறாங்கன்னா, அவங்க இருக்கிறதும் 3வது தமிழ் சங்கம். அப்போ வந்து அதெல்லாம் சொல்லிட்டு மற்ற நூல்கள்லாம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நூல்கள் வந்து ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி 10 பாட்டு நூட்களான ஒரு பாட்டு இருக்குல்ல, முருகு பொருநாடு, 12 முல்லை, பெருகு வள மதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை, கடாத்தொடு 10, இந்த பாடல்களை வந்து நம்மளால் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி புகழேந்தி புலவர் வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இதேமாரி எல்லாருமே புகழேந்தி புலவரோட இலக்கிய சுவையை கேட்டு இன்பம் பெற்று எல்லாரும் போதும் நம்ம வந்து இப்போ விடை பெற்றலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விடை பெற்று போகிறாங்க. அப்போ தான் பாண்டிய மன்னன் வந்து அந்தப்புறம் போகிறான். பாண்டியன் மன்னன் வந்து அந்தப்புறம் போனப்ப குணவதி தான் பாண்டியனோட பொண்ணு தானே, அவங்க குணவதி வந்து ஒரு நேற்றிரவு வந்து என்ன நடந்திருக்குன்னா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதை கேட்ட பாண்டிய மன்னன் வந்து இந்த பாடல் வந்து உனக்கு எப்படி தெரியும், யார் சொல்லி கொடுத்தா, புலவர் சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து குமுதவள்ளி சொல்றா, இல்லை இல்லை அரசே, குணவதி அவங்களாவே பாடல் இயற்றும் வல்லமை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா, இந்த அளவுக்கு இப்போதான் நான் வந்து உன்னை பெற்றதுக்கான பயனையே நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன ஆகுதுன்னா, குணவதியை வந்து பாடல் பாடி நீ நடனமாடு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு குமுதவள்ளியை வந்து வீணை மீட்ட சொல்றாரு. இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, புகழேந்தி புலவர் வந்து வர்றாரு. புகழேந்தி புலவர் வந்ததும் குமுதவள்ளி வீணை வாசிக்கிறத நிப்பாட்டியெல்லாம் குணவதியும் நடனமாடுறதை நிறுத்திட்டு பாண்டியனோட பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறா. இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து என்ன, நான் உங்களோட நடனத்துக்குள்ள இடைஞ்சலா வந்துட்டேனா அப்படின்னு புகழேந்தி புலவர் கேட்குறாரு. அப்போ வந்து அதுக்கு பாண்டியன் மன்னன் சொல்றாரு, உங்களை போய் சொல்ல முடியுமா அப்படின்னு புகழேந்தி புலவரே அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி கொடுத்த நீ குருவாகிய உங்களையே நாங்கள் இடையூறா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு புகழேந்தி புலவர் வந்து குணவதிக்கு வந்து திருமணம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லாம சொல்றாரு. ஒரு மலர் இருக்குன்னா அந்த மலரை வந்து உருவாக்குனவங்க இருக்காங்க, அதுக்கு வந்து மனம் சேர்த்தவங்க இருக்காங்க, அதை சூடுறவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து மலர்னா யாரு அப்படின்னு பாண்டிய மன்னன் கேட்கும்போது குணவதி. அப்போ அதை வந்து மனமோட செஞ்சவங்க யாரு, அது புகழேந்தி புலவர். அப்போ அதை சூடிக்கொள்பவங்க யாரு அப்படின்னு சொன்னோடனே குணவதி சொல்றா, போங்க சுவாமி, இதுதான் நீங்க இப்படி சுத்தி வளைச்சு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி குணவதி சொல்றா. ஆமாம்மா புலவரே, நானும் அதுக்காக தான் நினைச்சிட்டு இருக்கேன், நல்ல ஒரு மன்னன் வந்தா திருமணம் செய்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னா, இப்போ வந்து சோழ நகரத்தோட தலைநகரான உறையூரை காட்டுறாங்க. அங்கே என்னன்னா குலோத்துங்க சோழனோட அரண்மனை. குலோத்துங்க சோழனோட அரண்மனையில வந்து அமைச்சர் உதயனரும் ஒட்டக்கூத்தரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உதயனர் சொல்றாங்க, அரசர் வந்து கொஞ்ச நாளாவே சோகமா இருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னா ஒட்டக்கூத்தர் சொல்றாரு, ஆமா, அவரோட தந்தை வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவர் ரொம்ப சோகமா இருக்காரு, அவரோட சோகத்துக்கு என்னதான் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்னையும் நினைச்சு சோகமா இருக்காரு அப்படின்னு உதயனர் சொல்றாரு. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஒட்டக்கூத்தர் கேட்கும்போது,
இந்த மாதிரி நேற்று தான் என்கிட்ட சொன்னார், அவர் வந்து ஒரு பொண்ணை விரும்புகிறாராம், அந்த பொண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, பார்க்காமலே காதல் வருமா? இவர் தான் எங்கேயுமே வெளில போக மாட்டார், பார்த்து தான் காதல் வரணும்னு இருக்கா என்ன? பார்க்காமலே கூட காதல் வரலாம், அவங்கள பற்றி பேசுகிறத வச்சு கூட காதல் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒட்டக்கூத்தர் கேட்குறாங்க. ஒட்டக்கூத்தர் கேட்டோன்னே அதுக்கு வந்து உதயனர் சொல்கிறாரு, வேற யாரு, பாண்டிய நாட்டோட இளவரசி தான் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அந்த பொண்ணு தானா? ஆமாம், அந்த பொண்ணு தான் அரசருக்கும் நம்ம அரசர் வந்து பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே குலோத்துங்க சோழன் அங்கே வரோம். வந்து என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, அரசே நாங்கள் வந்து நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. அப்போ அரசர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு முன்னாடியே இங்கே வந்தேன், நீங்கள் 2 பேரும் வரலன்னொன்னு தான் எனக்கு மனசே சரியில்லை, நான் தோட்டத்து பக்கம் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது, என்ன அரசே அடுத்து கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒட்டக்கூத்தர் பேசும்போது, அதுக்குள்ளே சொல்லிட்டீங்களா உதயனரே அப்படின்னு சொல்லி அமைச்சரை பார்த்து கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டக்கூத்தர் சொல்கிறாரு, இதை பற்றி போய் அவங்க பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அரசர் சொல்கிறாரு, நீங்கள் தான் ஒட்டக்கூத்தரே அங்கே போய் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னா அதுக்கு வந்து கூத்தர் சொல்கிறாரு, நான் தான் போய் பேசணுமா? பாண்டிய நாட்டுக்கு நான் கூட அந்த மதுரைக்கு போகணுங்கிற எண்ணத்தில் தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு குலோத்துங்க சோழன் கேட்குறான். அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அங்கே வந்து புகழேந்தி புலவர்னு ஒருத்தன் இருக்கானே, அவனை நான் பார்க்கணும், அவன் எந்த அளவுக்கு தான் புலமையாக இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து உங்கள் கலைப்போர் பண்ணிடாதீங்க, என்னோட திருமணத்தை பற்றி பேச போறீங்க, அதை வெற்றிகரமாக முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி குலோத்துங்க சோழன் சொல்கிறான். கண்டிப்பா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இப்போ வந்து காட்சி எங்கன்னா மதுரை நகரத்தோட அரசவையில் சொல்கிறாங்க. அங்கே வந்து காவலன் வந்து சொல்கிறான், அரசே உறையூர்லேருந்து குலோத்துங்க சோழனோட அரசவை புலவரான ஒட்டக்கூத்தர் வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாண்டியன் மன்னன், அப்படியா, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, வாங்க புலவரே அமருங்கள் அப்படின்னு சொல்லி உட்கார சொல்கிறாங்க. சொன்னோன்னே எல்லாருமே நல்லா இருக்காங்களா அப்படின்னு ஒட்டக்கூத்தர் கேட்குறாரு. ஒட்டக்கூத்தருக்கு வந்து, நாங்கள் வந்து உங்களை மாதிரி சான்றோர்கள்லாம் இங்கே வந்து பார்க்கும்போது நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, தங்களோட பொண்ணான குணவதியை வந்து என்னோட அரசருக்காக கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து என்னோட பெண்ணை வந்து ஒரு வாட்டி சம்மதம் கேட்கணும், கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டக்கூத்தருக்கு உடனே கோவம் வந்து சொல்கிறாரு, அந்த புறத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு என்ன தெரியும், நம்ம சொல்கிறது தான் கேட்கணும், அவங்கள்ட்ட வந்து எதுக்கு சரியா சம்மதம் இல்லையான்லாம் கேட்கணும், இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் கோபமாகி, எங்களோட அரசவையில் எங்களுக்கு வந்து பெண்கள் ஆண்கள்ங்கிற பாகுபாடே இல்லை, எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் வந்து பேசுகிறான். பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்னா, இப்போ உங்களோட மன்னர் வந்து எப்படி நான் வீரமானவர்னு ஒத்துக்க முடியும், அவரோட பெருமைகளை வச்சு நான் எப்படி அவரை வந்து மதிப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசினோடனே ஒட்டக்கூத்தர் வந்து உடனே ஒரு பாட்டு பாடுறாரு. அது என்ன, அந்த பாட்டு வந்து என்ன ஆகுதுன்னா, பாண்டிய மன்னனை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி வருது. இதை கேட்டு புகழேந்தி புலவர் வந்து மறுபாட்டு பாடுறாரு. மறுபாட்டில் வந்து அந்த ஒட்டக்கூத்தர் பாடின பாட்டுக்கு பதில் சொல்கிற மாதிரி இந்த பாடல் வந்து அமையுது. அப்போ வந்து ஒட்டக்கூத்தருக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன்னா யாருமே ஒட்டக்கூத்தரை வந்து அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கவே முடியாது. இப்படி புகழேந்தி புலவர் பண்ணது வந்து ஒட்டக்கூத்தருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே அப்போ வந்து பாண்டிய மன்னர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே புகழேந்தி புலவர் சொல்கிறாரு, அரசே, நம்ம வந்து இவங்க வந்து பேச வந்தது வேற,
இப்போ ஏன் இதை வச்சு ஒரு கலை போர் புரியணும், அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து குலோத்துங்க சோழனுக்கு நம்மளோட மகளான குணவதியை கொடுக்கலாம். ஏன்னா குலோத்துங்க சோழனோட தந்தை எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் குலோத்துங்க சோழனும் இருப்பார். அவரோட பெருமையை வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே மதிவாணனும் ஆமாம் அரசே, புலவர் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு மதிவாணன் அமைச்சர் சொல்கிறாரு. கேட்டோடனே பாண்டிய மன்னனும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களோட காரியம் வந்து வெற்றிகரமாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒட்டக்கூத்தரை அனுப்பி வைக்கிறாங்க. ஒட்டக்கூத்தரும் எல்லாரும் போகிறாங்க. சோழ நாட்டில் வந்து முக்கிய வீதி எல்லாமே ரொம்ப தோரணம் எல்லாமே அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா குலோத்துங்க சோழனுக்கும் குணவதிக்கும் கல்யாணம் நடக்குது. அதனால அவ்வளோ அலங்கரிப்பாக இருக்குது. அப்போ வந்து ஒருத்தன் பார்த்துட்டு, அண்ணன் அண்ணன் இங்கே என்னென்ன நடக்குது, ஒரே எங்கே பார்த்தாலும் தோரணமாக தொங்குது, என்ன என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு விஷயமே தெரியாதா, இந்த நாட்டு எஜமானுக்கு இன்னைக்கு கல்யாணம், இந்த நாட்டு மகாராஜா கல்யாணங்கிறதுனால அவர் வந்து எல்லாருக்குமே விருந்து வச்சு பொற்காசுகள்லாம் கொடுக்குறாரு. அப்படியாண்ணே, நான் இன்னைக்கு நரிமுகத்தில் தான் முடிச்சிருப்பேன் போல இருக்கு, நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லி அவனும் கிளம்பி அந்த அரண்மனைக்கு செல்றான். அதே மாதிரி இருக்கும்போது திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து குணவதி வந்து பாண்டிய நாட்டிலேருந்து விடைபெற்று சோழ நாட்டுக்கு போகணும். அப்போ வந்து சோழ நாட்டுக்கு போறா. அப்போ குணவதியோட தாய் புனிதவதியும் 2 பேரும் அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுட்டு இருக்கும்போது அங்கேருந்து பாண்டிய மன்னர் வரா. என்ன குணவதி எப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எவ்வளோ தைரியமான பொண்ணு, நீ வந்து அழலாமா அப்படின்னு சொல்லும்போது, தந்தையே நான் உங்களை விட்டு எப்பயுமே நான் பிரிஞ்சிருந்ததே இல்லை, இப்போ என்னால் பிரிஞ்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறோன்னா அப்போ புனிதவதிட்ட பாண்டியன் சொல்கிறான், நீ தானே வந்து அவளையே தேத்தணும், நீயே இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து புலவர் வராரு. புலவர் வரதை பார்த்துட்டு, என்ன எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, இல்லை பிரியிறோன்னு நினச்சா கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி குணவதி சொல்கிறான். சொன்னோன்னா, நீ அதெல்லாம் நினைக்காத, இதெல்லாம் ஒரு பெண்களுக்காக உள்ளது தான். எப்பயுமே ஏதாவது எந்த பெண்களாக இருந்தாலுமே ஒரு காலத்தில் வந்து தந்தை தாயை விட்டு பிரிஞ்சு போகணுங்கிற நிலைமை வருந்தான். அதுக்காக நீ வந்து இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா அப்படின்னு சொல்லி புகழேந்தி புலவர் சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து குணவதி சொல்றா, எனக்கு என்ன கேட்டாலும் நீங்க தருவீங்களா தந்தையே அப்படின்னு பாண்டிய மன்னரை பார்த்து கேட்கிறான். நீ என்ன கேட்டாலும் தருவேன், உன்னோட தேவைப்பட்ட பணிப்பெண்களையும் கூட்டிட்டு போ, தோழிகளையும் அழைச்சிக்கோ, உனக்கு வேற என்ன வேணும் கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவ குணவதி உடனே எனக்கு புகழேந்தி புலவரை வந்து என் கூடவே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே பாண்டிய மன்னனுக்கு பெரிய அதிர்ச்சி. என்னம்மா சொல்ற, நீ ஒரு கண்ணுனா புலவர் ஒரு கண்ணு, 2 கண்ணையுமே நான் இழந்துட்டு நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னர் வந்து கேட்குறாரு. கேட்டோன்னே குணவதி சொல்றா, அப்பா உங்களுக்கே தெரியும், கலையை பயிற்றுவித்தவங்களும் ஒரே இடத்துல இருந்தாதான் அந்த கலையை வந்து மேலும் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி, சரி உன் கூடவே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி புகழேந்தி புலவரையும் அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ வந்து குலோத்துங்க அரசன் வரான். அப்போ வந்து அவனை பார்த்ததும் வெக்கப்பட்டுட்டு குணவதி போய் ஒழிஞ்சுக்கிறான். எல்லாரும் சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி குலோத்துங்கன் அரண்மனைக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து குணவதி வந்து குலோத்துங்கனோட சோழனோட அங்கே தானே இருக்காங்க, அந்த சோழனோட தலைநகரில் தானே இருக்காங்க. அங்கே இருக்கும்போது என்னென்னா புகழேந்தி புலவர் வந்து அடிக்கடி பார்க்க போகிறது இல்லை. டெய்லி வந்து புகழேந்தி புலவர் பார்க்காம குணவதியால் இருக்கவே முடியாது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே குணவதி வந்து புகழேந்தி புலவரை போய் பார்க்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புகழேந்தி புலவரும் குணவதியை பார்க்க வர்றதும் இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா குணவதிக்கு வந்து அப்போதான் ஒரு விஷயம் தெரிய வருது. புகழேந்தி புலவருக்கு வந்து ஒட்டக்கூத்தர் பண்ணுற விஷயம் சுத்தமாக பிடிக்கல. ஒட்டக்கூத்தர் என்ன பண்ணுறாருன்னா, புலவர்கள் இல்லை, இவங்க புலவர்னு வர்றவங்க எல்லாருமே போலிய நாடகம் போடுறவங்கன்னு சொல்லி தேவி துர்க்கைக்கு வந்து
2 பேரோட தலையை சேர்த்து பிணைஞ்சி அவங்க தலையை வந்து துண்டா வெட்டிடுறது, தேவிக்கு வந்து பழியிடுறது அப்படிங்கிற ஒரு இதை வந்து செய்கிறாங்க. இது வந்து புகழேந்தி புலவருக்கு பிடிக்காததுனால தான் அந்த புறத்துக்கும் வரல, அரண்மனைக்கும் வரல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இதை வந்து புகழேந்தி புலவருக்கு வந்து விருப்பம் இல்லைங்கிறதுனால அவர் அந்த பக்கம் வர்றது கிடையாது. இதை வந்து குணவதிக்கு தெரிஞ்சோடனே குணவதி வந்து குலோத்துங்க சோழன்ட்ட சொல்றா, இந்த மாதிரி இப்போ பண்ணுறது உங்களுக்கு தப்புன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி, இதுதான் உங்களோட அரசன் ஏரியா அப்படின்னு சொல்லி பேசும்போது, நீ இதெல்லாம் அரசியல் விவகாரத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து இந்த நாட்டோட பட்டத்து அரசி, அதுவும் இல்லாம நான் மகிழ்மதியும் கூட, நான் எப்படி இதை பத்தி கேட்காம இருக்க முடியும் அப்படின்னு குணவதி சொல்றான். குணவதி சொல்லும்போது, ஒட்டக்கூத்தர் வந்து என் ஒட்டக்கூத்தரை வந்து அவமானப்படுத்தி பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத, எனக்கு யாருமே அவரை அவமானப்படுத்தினா பிடிக்காது. புகழேந்தி புலவர் கூட உங்க அரசவையில வச்சு எங்க ஒட்டக்கூத்தரை வந்து அவமானப்படுத்திருக்காரு, அது கூட எனக்கு பரவாயில்லன்னு சொல்லி நான் வந்து மன்னிச்சு விட்டுருக்கேன் புகழேந்தி புலவரை அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வந்து நடந்துக்கிறது உங்களுக்கே சரியா படுதா, நீங்க பண்றது ஃபுல்லா தப்பு, ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒட்டக்கூத்தரோட கைப்பாவையாவே நீங்க ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசுறான். பேசிட்டு இருக்கும்போது சென்னை குலோத்துங்க சோழன் வந்து கோமாகி கிளம்பிடுறான். கிளம்பினோடனே ஒட்டக்கூத்தருக்கு புகழேந்தி புலவரை எப்படியாவது தண்டிச்சே ஆகணுங்கிற எண்ணம். அதுக்காக என்ன பண்றாருன்னா, புகழேந்தி புலவர் வந்து ஊர் ஃபுல்லா தப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை வந்து கிளப்பிடுறாரு. புகழேந்தி புலவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி விகடகவின்னு ஒருத்தவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னை பத்தி தப்பு தப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அரசர்கிட்ட வந்து. அரசர் வந்து உடனே ஒட்டக்கூத்தரையே வந்து அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டாரா, உடனே வந்து அவரை வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே உதயணர் சொல்றாரு, ஏன் அரசே, நீங்க வந்து எதுக்கு புகழேந்தி புலவரை கூப்பிட்டுட்டு வந்து விசாரிச்சுட்டு அப்புறம் பண்ணலாமே, அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் காலம் கடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி புகழேந்தி புலவரையும் விகடகவியும் கைது பண்ணி சிறையில அடைச்சிடுறாங்க. சிறையில அடைச்சோடனே விகடகவிக்கு என்னன்னா, ஏயா உன்னை பார்க்க வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், ஏன் உன்னை நான் பார்க்க வந்தேன், என் நாடு கடந்து வீட்டை விட்டுட்டு என் மனைவி பிள்ளைங்களை விட்டுட்டு நான் உன்னை போய் பழைய நண்பராச்சே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்த பாரு, எனக்கு நல்ல தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லி விகடகவி ரொம்ப வருந்தும்போது, ஏயா இப்படி இருக்க, சித்தையே இரு அப்படின்னு சொல்லி புகழேந்தி புலவர் சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு இருக்கும்போதே மற்ற அந்த சிறையில் இருக்கிறவங்கலாம் வந்து சொல்றாங்க, நீங்க தான் புகழேந்தி புலவரா அப்படின்னு சொல்லும்போது, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்து இங்கே ஏன் உங்களை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க, ஒட்டக்கூத்தரோட இதை உங்களையுமே பாதிக்க வச்சிருச்சா அப்படின்னு சொல்லுறாங்க. சொன்னோன்னே ஆமா அப்படின்னு விகடகவி சொல்லிட்டு, இவருனால நானே இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோன்னே விகடகவி வந்து புலம்பிக்கிட்டே இருக்காரு. சொன்னோன்னே அதுக்கு உடனே அங்க உள்ள குயவன் சொல்றான், இங்க நானும் வந்து ஒரு புலவன் சொல்லிதான் இங்க வந்தேன், எனக்கும் ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன், அதை வச்சு இங்க வந்து பாடல் பாடி பரிசு பெறலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நீங்க மற்ற எல்லாரையுமே பார்த்து புகழேந்தி புலவர் கேட்கிறாரு, நீங்க எல்லாருமே புலவர்கள் தானா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்காக தான் வந்தோம், ஆனா எங்களை எல்லாம் சிறையில் இட்டுட்டாங்க அப்படின்னு அந்த வந்து அங்க இருந்த மற்றவங்க எல்லாருமே அதை சொல்றாங்க. சொன்னோன்னு புகழேந்தி புலவர் பார்த்துட்டு, இவ்வளவு பேர் சிறையில் அடைச்சிருக்காரே, அவருக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒட்டக்கூத்தரை பார்த்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையுமே ஒரு நாள் வந்து காளி தேவியோ அதாவது துக்கு தேவியோட பூஜையில வந்து நம்ம எல்லாரையுமே பலியிடுறது தான் அந்த ஒட்டக்கூத்தரோட வேலையே அப்படின்னு சொன்னோன்னே, என்னது பலியா, ஐயோ உன் கூட சேர்ந்ததுக்கு என்னை வந்து கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு விகடகவி. புகழேந்தி புலவர், ஏயா உன் உயிர் மட்டும் ரொம்ப வசதியா, நாங்களாம் இங்க இருக்கோமே உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது, என் உயிர் வசதி தாயா, எனக்கு என் உயிர் வசதி தான் அப்படின்னு சொல்லி விகடகவி ரொம்ப வருந்துறாரு. இப்படியே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, புகழேந்தி புலவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அது மூலமா நீங்க வந்து
நல்ல புலமை பெறலாம் அப்படின்னு சொல்றாரு. எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு நீங்க உடனே பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்களுக்கு தொல்காப்பியத்திலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சிறைச்சாலையை ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து விகடகவி சொல்றாரு, நீ பண்றதெல்லாம் நல்லாதாயா இருக்கு, ஆனா எனக்கு இங்க இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு எப்படியா நான் எல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன, ஒரு புலவனுக்கு தேவையான எல்லா வசதியுமே இங்கே இருக்குது அப்படின்னு. என்ன இருக்குது அப்படின்னு விகடகவி கேட்கும்போது, இங்கே வந்து அமைதியான சூழல் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒருவேளை உணவு கிடைக்குது அப்படின்னா, ஒருவேளை உணவு சாப்பிட்டுட்டு என்னால் கிடக்க முடியாதையா, நான் ஒரு திண்ணி பண்டாரம், நான் வந்து சோறு தான் எனக்கு சொர்க்கமே, என்னை விட்டு எனக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி விகடகவி சொல்றாரு. சொன்னோன்னே உனக்கு சாப்பாடு தானே ஐயா, உனக்கு வந்து டெய்லி விதவிதமா சாப்பாடு வந்து நான் கிடைக்கிற மாதிரி பண்றேன், உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா இதுதான் எனக்கு சொர்க்கம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு ஓலையில வந்து டெய்லி ஒரு கதை எடுத்து தரேன், அந்த கதையை வந்து அந்த பக்கம் குளக்கரையில வந்து தண்ணி எடுக்க போற பெண்கள்கிட்ட வந்து சொல்லு, அது மூலமா அவங்கள்ட்ட வந்து நிறைய தின்பண்டம்லாம் கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி டெய்லி கதை சொல்றாங்க. இதை கேட்கறதுக்கு பெண்கள் வந்து கமலா, சாவித்ரி அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்கள் வந்து அந்த கதையை வந்து கேட்டுட்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் கதை முடிச்சு அடுத்த நாள் கதை ஸ்டார்ட் ஆகுது. அவங்களும் நிறைய திங்கிறதுக்கெல்லாம் தின்பண்டங்கள்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி அவங்க வந்து அந்த கதை அந்த காட்சி வந்து நகருது. அடுத்து என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து என்னன்னா, குலோத்துங்க சோழன் வந்து பவனி வரான். ஏன்னா பூஜைக்கு வந்து இன்னும் 2 நாள் தான் இருக்கு. பூஜை வந்து தேவி பூஜை நடக்க போறதுக்கு முன்னாடி குலோத்துங்க சோழன் வந்து உலா வரும்போது என்னன்னா, ஒட்டக்கூத்தர் வந்து ஒரு பாடல் பாடுறாரு. அது வந்து தப்பா பாடிடுவார். அதை வந்து திருப்பி வந்து புகழேந்தி புலவர் வந்து பாடுவார். இதை கேட்டோன்னா மற்ற புலவர்கள் அங்க இருக்கிறவங்கள கோயவன் மற்ற எல்லாருமே வந்து கை தட்டுறாங்க. கை தட்டினோடனே ஒட்டக்கூத்தருக்கு வந்து கோவம் வருது. அப்போ குலோத்துங்க சோழன் சொல்றான், அணைய போற தீபம் தானே நல்லா சுடர் விட்டு எரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அழிச்சிட்டு போறாங்க ஒட்டக்கூத்தரை. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்னன்னா குணபதிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உதயநரை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி புகழேந்தி புலவரை வந்து சிறை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வந்து புகழேந்தி புலவர் வந்து உயிரோட இருக்கணும், அப்படி உயிரோட இல்லைன்னா இந்த நாட்டோட இளவரசியான நான் வந்து உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு உங்க அரசர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே உதயனருக்கு, ஐயோ அரசியாரே நீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயனர் வந்து அங்கேருந்து போறாரு. போகும்போது என்னன்னா, இப்போ அடுத்த நாள் வந்து அந்த பூஜைக்கு வந்து பூஜையை வந்து நடைபெற போது எல்லாருமே புகழேந்தி புலவர் பார்த்து கேட்குறாரு, எல்லாமே தெரியும்ல அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்கு, எங்களுக்கு எதுவும் ஆகாதுங்கிற தைரியம் இருக்கு அப்படின்னு அந்த மற்ற எல்லாருமே சொல்றாங்க, சிறையில் இருக்கவங்க. சரி வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு காவலாளி வந்து இழுத்துட்டு போறான். எல்லாரையுமே இழுத்துட்டு போனோடனே ஒட்டக்கூத்தருக்கு வந்து அங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்ன ஒட்டக்கூத்தரே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு குலோத்துங்க சோழன் கேட்குறாரு. அது கேட்டோடனே, ஆமா இன்னைக்கு எந்த வருஷமுமே இல்லாமல் இந்த வருஷம் எவ்வளோ பேர் பாருங்க நம்ம வந்து பலியிட போறோம், இது வந்து துர்காதேவிக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரப்போகுது அப்படின்னு ஒட்டக்கூத்தர் சொல்றாரு. சரி முதல்ல ஒருத்தனை கூப்பிட்டு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி, வா யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு நான் கேட்குற கேள்விக்கான விடையை வந்து நீ சொன்னீன்னா உன்னை விட்டுருவேன், அப்படி இல்லைன்னா உன்னை வந்து கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து குயவன் சொல்கிறான், கூனையும் குடமும் கொண்டு சட்டியும் பானையும் பண்ணும் மக்கு பயல் நானடா அப்படின்னு. அரசனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, எப்படா இவன் இவ்வளோ அழகா பாடல் பாடுறானே அப்படின்னு. சரி கூத்தர் வந்து சரி நீ போ அப்படின்னு சொல்லி நிற்க வச்சுறாரு. அடுத்தவனை நோக்கி நீ இங்கே வா அப்படின்னு கூப்பிடும்போது அடுத்தவன் வந்து சொல்றான், நீ யாரு அப்படின்னு சொல்லும்போது, பின்பட்ட குக்குவலர்கிட்ட என்ன விளக்க புண்பட்ட நெஞ்சோடு மிங்கு நின்றாய் பொட்டையா புகழ்வாய் அப்படின்னு சொல்றான். என் பாத்தியா ஒரு கண்ணு தெரியாதவனா இருந்தும் உனக்கு எவ்வளவு துமுறு அப்படின்னு சொல்லி பேசுறாரு.
பேசிட்டு இருக்கும்போது அடுத்தது கொல்லன் வரான். கொல்லன் வந்து அவனோட தொழில் சிறப்பை பத்தி சொல்றான். அடுத்தது அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்க பத்தியும் அவங்கவுங்கள தொழிலை பத்தியும் சொல்றாங்க. அதே மாதிரி வண்ணான், தச்சன், வேளாளன் அப்படின்னு அவங்கவுங்க தொழிலை பத்தி பெருமையா சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது இதை கேட்டோன்னா கூத்தருக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. ஓ, இதோட அம்புகள்லாம் இங்க இருக்கு, வில்லு யாரு, அந்த வில்லை வந்து ஏதினவங்க, அந்த வில்லை வச்சிருக்கவங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி புகழேந்தி புலவரை வந்து தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோன்னா குலோத்துங்க சோழன் சொல்றான், ஏன் ஒட்டக்கூத்தரே இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, புகழேந்தி புலவரை மட்டும் சிறையில வைக்க சொல்லிட்டு மற்ற எல்லாருமே விடுதலை செஞ்சிருவாங்க. இதை கேட்ட குணவதிக்கு ஒரே கோபம். என்னன்னா, நான் எப்படி வந்து புகழேந்தி புலவரை மட்டும் சிறையில வச்சுட்டு மற்ற எல்லாரையும் விடுவிக்கலாம், அவரையும் விடுவிக்க வேண்டியதானன்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னா, அப்போதான் குணவதிக்கு சொல்றாங்க, அரசர் வந்து அந்தப்புறத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னோன்னே குணவதி உடனே எல்லா தாழ்பாலையும் அடைங்க, கதவெல்லாம் அடைச்சிருங்க, ஏன்னா நான் வந்து அரசரை பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லி கதவெல்லாம் அடைக்க சொல்றாங்க. அடைச்சிடுறாங்க. அப்போ வந்து குலோத்துங்க சோழன் அங்கேருந்து வந்து, என்னடா அது எப்பயுமே 1000 பேர் நடமாடுற இந்த அந்த படத்துல எல்லா கதவுமே தாழிட்டு இருக்கு, யாரையுமே காணுமேன்னு சொல்லி குணவதி குணவதின்னு கத்துறாரு. குமுதவல்லியை குமுதவல்லின்னு கூப்பிடுறாரு. யாருமே வந்து கதவு திறக்கவே இல்லைன்னொன்னே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒட்டக்கூத்தரை கூப்பிட்டாவது இவளோட ஊழலுக்கான காரணம் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒட்டக்கூத்தர் வந்து பாடல் பாடுவார். ஒட்டக்கூத்தர் வந்து பாடல் பாடினோன்னா இன்னொரு தாழ்பால் வந்து எக்ஸ்ட்ராவா போடுவாங்க குணவதி. அதை கேட்டோடனே அது ஒட்டக்கூத்தருக்கு ஒரே அவமானமா போயிடும். போனோன்னா அப்பதான் அமைச்சர் உதயநரங்க வந்து என்னாச்சு அரசே அப்படின்னு கேட்கும்போது என்னன்னே தெரியல, என்னன்னு தெரியல, அரசியாருக்கு என் மேல கோபம், அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் தெரியல அரசே, ஆனா புகழேந்தி புலவரை சிறையில் வச்சிருக்கிறதுக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கும்போது குலோத்துங்க சோழனோடனே ஆமா அதுவா கூட இருக்கலாம், இந்தாங்க என்னோட கணையாழி, உடனே நான் வந்து புகழேந்தி புலவர் வந்து விடுவிக்க சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அமைச்சு திரும்பி வந்துடுவார். பார்த்தோன்னா ஒட்டக்கூத்தர் வந்து என்ன அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி குதிரையில போயிட்டு வந்தேன். ஓ, உதயனருக்கு வந்து புகழேந்தி புலவர் வந்து வெளியில வர்றது ரொம்ப மகிழ்ச்சி போல இருக்கு, நான் எனக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை, இந்த நாட்டு மக்களுக்கே அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்னே அதே மாதிரி புகழேந்தி புலவர் வராரு. என்ன அரசே திடீர்னு என்னை இந்த டைம்ல வந்து விடுவிச்சிருக்கீங்களே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி குணவதி வந்து என்கிட்ட ஊழல் கொண்டுட்டா, அதை வந்து நீங்க தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோன்னே உடனே வந்து புகழேந்தி புலவர் வந்து பாடல் பாடுறாங்க. பாடல் பாடினோன்னே இந்த மாதிரி குணவதி உடனே அவரோட குரல் கேட்டு உடனே ஓடி வரா. ஓடி வந்து அங்க வந்து வாங்க புலவரே வந்து அமருங்க அப்படின்னு சொல்றா. சொன்னோடனே என்னம்மா அது, உன்னோட கட்டின கணவன் வந்து நிக்கிறான், என்ன போய் அமர சொல்ற அப்படின்னு சொல்லும்போது அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆமா இப்பதான் வந்து அவர் தப்பு உணர்ந்துட்டார்ல அப்படின்னு சொல்லும்போது சரி எப்பயுமே நான் உங்களோட அடிமை தான் அப்படின்னு சொல்லி குலோத்துங்க சோழனை உட்கார சொல்றான். குலோத்துங்க சோழனும் அமர்றான். அப்பா, இந்த பெண்கள் எதை நினைச்சாலும் அந்த காரியத்தை வந்து சாதிக்காம விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி, நானும் உன்னோட இந்த பிடிவாதம்னாலதான் எனக்கும் வந்து புகழேந்தி புலவரை பத்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி, நீங்க புகழேந்தி புலவரையும் ஒட்டக்கூத்தரையும் பார்த்து நீங்க 2 பேரும் என்னோட அரசவையில் இருக்கிறது எனக்கு 2 மாணிக்கமே இருக்க மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி 2 பேரும் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அரசவை கூடுது. அப்ப என்ன நடக்குதுன்னா, இங்க முரணை நகர் வந்து சொல்றாங்க. முரணை நகர்ல வந்து முரணை நகரத்தோட மன்னர் என்னன்னா ரொம்ப சோகமாவே இருக்காரு. நாட்டு மக்களுக்கு வந்து அறிவு வளரவே மாட்டேங்குது, எல்லாருமே ஒரு இதாவே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எதையுமே புரிஞ்சு நடந்துக்கணும், வாழ்வியலோட நெறிமுறைகள் பத்தி தெரியவே மாட்டேங்குது, இதுக்காக ஒரு நூல் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த அந்த நாட்டை புலவர் சொல்றான், நம்ம புகழேந்தி புலவரை கூப்பிட்டு ஒரு நூல் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லலாம். சொன்னோன்னா சரி அவரை கூப்பிட்டு நூல் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க போய் அவரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லும்போது இவங்க கிளம்பி போறாங்க சோழனோட அரண்மனைக்கு. அங்க போனோடனே
அங்கே என்ன நடக்குதுன்னா, ஆல்ரெடி புகழேந்தி புலவர் சொல்லிட்டு இருப்பாரு, நான் எனக்கு கொஞ்ச நாள் வெளில போகலான்னு இருக்கேன் அப்படிங்கும்போது குலோத்துங்க சோழனுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்கும். இப்போதான் உங்களோட உண்மையெல்லாம் புரிஞ்சு நான் வந்து உங்களை என் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதுக்குள்ளே இப்போ வெளில போகணும்னு நினைக்கிறீங்களே அப்படிங்கும்போது, அப்போ கரெக்டாக ஒரு ஓலை வேற வருமா, அந்த ஓலையை பார்த்தோன்னே ஒட்டக்கூத்தர் உடனே சொல்லுவார், பரவாயில்லையே புகழேந்தி புலவர் இப்போதான் ஆசைப்பட்டாரு உடனே நடந்துடுச்சே அவர் சொன்னது அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னே ஆமாம், அரசருக்கு உடனே என்ன பண்ணுறதுனே புரியலை. புகழேந்தி புலவர் வந்து போயிட்டு வரட்டும் அப்படின்னு ஒட்டக்கூத்தர் சொல்லுவார். சரி புகழேந்தி புலவரும் முரணை நகருக்கு போவார். முரணை நகருக்கு போனோன்னா அங்கே முரணை நகர் மன்னர் வந்து நல்ல வரவேற்பு கொடுப்பாரு. நல்ல வரவேற்பு கொடுத்து ஒரு நூல் எழுதலாம் அப்படின்னு நூல் எழுதணும்னு தான் உங்களை வர சொன்னேன். என்னோட மக்கள் வந்து அறிவு வளரணும், அவங்க வந்து பொது வாழ்வியலையும் வாழ்க்கை நெறிமுறைகள்லாம் கற்றுக்கணும், அதுக்காக நீங்கள் எனக்கு ஒரு நலவெண்பா ஏற்றி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி புகழேந்தி புலவர் வந்து அங்கே ஒரு நலவெண்பா ஏற்றுவார். இங்கே என்னன்னா சோழனோட அந்த படத்தில் என்ன நடக்கும்னா, குணவதி சொல்வான், இன்னுமே புகழேந்தி புலவர் ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அங்கே ஒரு நூல் எழுதிக்கிட்டு இருக்காங்களாம், அந்த நூல் எழுதி முடிச்ச உடனே தான் நூல் எழுதி அரங்கேற்றம் பண்ணிட்டாங்களாம். அவங்க பண்ணினது இப்போ நான் சீக்கிரம் வர சொல்லிடுறேன் அப்படின்னா, அங்கே மட்டும்தான் நூல் ஏற்றணுமா, இங்கெல்லாம் நூல் ஏற்றணும்னு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏற்றணும், ஏன் உனக்கு என்ன, இங்கே வர சொல்லி நம்ம இங்கேயும் அதே நூலை வந்து நம்ம திருப்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே நல்லது அப்படின்னு சொல்லி குணவதி சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே முரணி நகரில் என்ன நடக்குதுன்னா, புகழேந்தி புலவருக்கு வந்து நிறைய பரிசு பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு புகழேந்தி புலவர் சொல்கிறாரு, எனக்கு யாருமே கிடையாது, நான் மட்டும்தான், எனக்கு எதுக்கு இவ்வளோ பரிசு பொருட்கள், இதெல்லாம் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, கேட்கவே மாட்டாங்க. இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்து, இதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு புகழேந்தி புலவர் போயிடுவார். புகழேந்தி புலவர் இங்கே வந்தோடனே இங்கே வந்து புகழேந்தி புலவர் வந்திருக்காருன்னு எல்லா கோவில்லையுமே சிறப்பு வழிபாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. முதல்ல வந்து ஈசனை வந்து தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சோழனும் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் 3 பேரும் போவாங்க. அப்போ வந்து 2 பேருமே ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. பாடினோன்னா அருமை 2 பேருமே அற்புதமாக பாடுறீங்க அப்படின்னு சொல்லி குலோத்துங்க சோழன் பெருமையாக பேசிட்டு அடுத்து திருமாலை வணங்கிட்டு திருமாலுக்கும் ஒரு 2 பேருமே ஆளுக்கு ஒரு பாடல் பாடுவாங்க. பாடிட்டு இருக்கும்போது அங்கே என்னன்னா ஔவையார் வந்து ஒரு குடிசை வீட்டு திண்ணையில அமர்ந்திருப்பாங்க. அப்போ ஔவையாரை பார்த்தோன்னே ஔவையார் வந்து முதல்ல குலோத்துங்க சோழன் பார்த்தோன்னே ஒரு காலம் அடக்குவாங்க. அடுத்தது புகழேந்தி புலவரை பார்த்தோன்னே 2வது காலையும் அடக்குவாங்க. ஆனால் ஒட்டக்கூத்தரை பார்த்தோன்னே 2 காலையும் திருப்பி நீட்டுருவாங்க. என் கேள்வி, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ வந்து என்னை பார்த்தோன்னே மட்டும் 2 காலையுமே நீட்டுவ அப்படின்னு ஒட்டக்கூத்தர் வந்து கோவமாக பேசுகிறாரு. அப்போ வந்து நான் வந்து தப்பு பண்ணுறவங்கள வந்து தப்பு பண்ணுறவங்க யாரோ அவங்கள வந்து நான் ஏன் மதிக்கணும் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. சொன்னோடனே இருங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி புகழேந்தி புலவர் சொல்கிறாரு, ஔவையார் மூதாட்டியே நீங்கள் வந்து என்னோட நலவெண்பா வந்து இங்கே வந்து அரசவையில் வந்து நான் அதை அரங்கேற்றம் பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ அரங்கேற்றம் பண்ணுறதுல நான் கண்டிப்பாக வருவேன் புகழேந்தி அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவங்க வந்து இன்னைக்கு அரங்கேற்றம் நடக்கும்போது ஒட்டக்கூத்தர் என்னன்னா இடையிடையே கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் வந்து இப்போ வந்து வண்டு வந்து பூவை வந்து முகருது, அதுக்காக சங்கு ஊதுது அப்படின்னு ஒரு லைன் சொல்லுவார். அதை கேட்டோன்னே ஒட்டக்கூத்தர், வண்டினங்கள் எப்படி சங்கு ஊதும், ரீங்காரம் தானே விடும் அப்படின்னு சொல்லும்போது அது இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு புகழேந்தி புலவர் வந்து ஒரு விளக்கம் கொடுப்பாரு. இதே மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் அழகாக வந்து புகழேந்தி புலவர் வந்து விளக்கம் கொடுப்பாரு. இதே மாதிரி இருக்கும்போது புகழேந்தி புலவருக்கு என்னன்னா ஒட்டக்கூத்தர் மேலே ரொம்ப கோபமாகிடும். என்னன்னா அந்த அவையில் வந்து கம்பர் இருக்காங்க, ஔவையார் இருக்காங்க, அந்த மாதிரி புலமைமிக்க புலவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க யாருக்குமே எழாத கேள்வி மட்டும் இவருக்கு மட்டும் எப்படி கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், இவர் இருக்கிற வரைக்கும் என்னால் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு சொல்லி புகழேந்தி புலவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒட்டக்கூத்தரை கொன்னுடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். எனக்கு இந்த பகைமை உணர்வே இல்லாத போது இவர் மட்டும்தான் எனக்கு இந்த பகைமை உணர்வையே விதைச்சிருக்காரு, இவர் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சிட்டு புகழேந்தி புலவர் வந்து
ஒட்டக்கூத்தர் வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி அவருக்கு தலையில கல் தூக்கி போட்டு கொண்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இருட்டில் மறைஞ்சிருக்காரு. இவர் சொன்னதை வந்து ஒற்றர்கள் வந்து வேவு பார்த்துட்டு போய் அரசன்ட்ட சொல்லிடுறாங்க. அரசனும் அமைச்சரும் அங்கே வந்துட்டு இருக்காங்க. இங்கே என்னன்னா ஒட்டக்கூத்தர் வர்றதுக்கு நேரம் ஆகிடுச்சு, லேட்டாக தான் வர்றாரு. ஒட்டக்கூத்தர் வந்து புகழேந்தி பாடின பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒட்டக்கூத்தரோட மனைவி தேவி அங்கேருந்து வந்து, என்ன சுவாமி நீங்கள் இங்கேயே உட்காந்துருக்கீங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க, மணி பாருங்க 10 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு, இன்னும் நீங்கள் சாப்பிடாம என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு வந்து சாப்பாடா புகழேந்தியோட அந்த தமிழமுத கேட்டதுலேருந்து எனக்கு வந்து சாப்பாடெல்லாம் வெறுத்துடுச்சு, அவனோட பாடல் திறம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா பாடலையுமே பாடி பாடி பார்த்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ந்துட்டு இருக்காரு. கேட்டோன்னே புகழேந்திக்கு இது நான் பார்க்கறது கனவா இல்லை நினைவாங்கிற மாதிரி ஒரே ஆச்சரியமா இருக்கு. சொன்னோன்னே அந்த மாதிரி இருக்கும்போது புகழேந்தி புலவர் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இவரை கொல்றதுக்கு நினச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரும்போது அப்போ அங்கே நினச்சிட்டு இருக்காரு. இங்கே தேவி என்னன்னா, புகழேந்தி புலவர் தான் ஜென்ம விரோதின்னு சொல்லுவீங்க, இப்போ என்னன்னா அவரை பற்றி புகழ்ந்து பேசுறீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து காரணம் என்னன்னா, அது என்னோட ஈகோ தான், என்னோட பொறாமையும் அந்த அகம்பாவம் தான் அதுக்கு காரணமாக அமைஞ்சிட்டு. ஆனால் புகழேந்தி மாதிரி ஒரு சிறந்த புலவரை வந்து நான்லாம் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னே புகழேந்தி உடனே ஓடி போய் ஒட்டக்கூத்தர் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் பாவியாகிட்டேன், உங்களை போய் கொல்லணும்னு நினச்சிருக்கேனே, நான் பாவிதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறேன், எனக்கு கொன்னாலும் தப்பு இல்லை அப்படின்னு ஒட்டக்கூத்தர் சொல்றாரு. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, என்ன வார்த்தையாலேயே கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி புகழேந்தி புலவர் வந்து புலம்புறாரு. புலம்பிட்டு இருக்கும்போது, சரி நீங்கள் தான் புகழேந்தி புலவரா அப்படின்னு சொல்லி தேவி சொல்கிறா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேருமே எப்பயுமே ஒன்றாவே இருங்க, என்னோட கணவரும் நீண்ட ஆயுளோட நீங்கள் 2 பேரும் வாழணும் அப்படின்னு சொல்கிறா. சொன்னோன்னே கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வாங்க 2 பேரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது போய் சாப்பிட்லான்னு உட்காருவாங்க. அப்போ வந்து அரசரும் அமைச்சரும் அங்கே வருவாங்க. சொன்னோன்னே, என்ன 2 சம்பந்திங்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க போல இருக்கு, மாப்பிள்ளையை மட்டும் விட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது சிரிப்பாங்க, எல்லாரும் அதிர்ச்சியாக பார்ப்பாங்க. அப்போ புகழேந்தி புலவர் அதிர்ச்சியாக பார்த்துட்டு, வேவு அடைஞ்சு தானே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அதுக்காக தான் வந்தோம், ஆனால் நடக்கிறதே இங்கே வேறையால இருக்குது அப்படின்னு சொல்லி குலோத்துங்க சோழன் சொல்லுவான். சொன்னோன்னே ஏதோ எப்படியோ ஒன்று சேர்ந்தா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க எல்லாரும் சாப்பிட்லான்னு சாப்பிடும்போது, நீங்கள் 2 பேருமே குற்றம் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நான் நினச்சிட்டேன், இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை எப்படி நான் நினச்சேன், அதுவே நான் பண்ண பெரிய தப்பு தான், அதுக்கான தண்டனையை வந்து நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி புகழேந்தி புலவர் வந்து குலோத்துங்க சோழர்கிட்ட கேட்குறாரு. உடனே ஒட்டக்கூத்தரும், ஆமாம் நானும் தான் தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கான தண்டனையும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, 2 பேருக்குமே தண்டனை கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி, என்ன தண்டனை அது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து அரசர் சொல்வார், உங்களோட மனச்சிறையில் வந்து அவரையும் அவரோட மனசிறையில் நீங்களும் அடைப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்ன. என்னது மனசிறையா அப்படின்னு 2 புலவர்களும் ஆச்சரியப்பட்டுட்டு, நீங்கள் 2 பேருமே என்னோட மனசிறையில் அடைபடணும், இதுதான் உங்களுக்கான தண்டனை அப்படின்னு சொல்வார். சொன்னோன்னா இதை கேட்டோன்னா ஆச்சரியப்பட்டுட்டு கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷத்தோட இந்த நாடகம் வந்து முடியுது. இந்த நாடகத்தோட கதை சுருக்கம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி.